வணக்கம். நான் பாரதி பாஸ்கர். தமிழினுடைய இனிமையை முழுக்க நாம் அனுபவிக்கணும்னாக்க அது ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழில் தான் அந்த இனிமை இருக்குன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஈழத்திலே இருக்கின்ற டான் தொலைக்காட்சி, அதிலே சொற்சமர் அப்படின்னு பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு வடிவம். அந்த வடிவத்திலே இளம் குழந்தைகளை அழைத்து திரு லலிசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே பேசுகிற இளம் படைப்பாளிகளினுடைய சிந்தனையும் சொல்வீச்சும் அபாரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நானும் பார்க்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியைச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்தில் கிழக்கிழங்கையின் முன்னணி பாடசாலைகளாக விளங்கும் மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலை. அங்கே 2000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கல்வி பயில்கிறார்கள். தரம் 6 தொடக்கம் உயர்தரம் வரையான வகுப்புகள் இருக்கின்றன. அந்த பாடசாலையிலே இருந்து 3 பிள்ளைகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதை போலவே அம்பாறை மாவட்டத்திலே நிந்தவூரிலே இருக்கிற மிகப்பெரிய பாடசாலை அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை. அது கூட 2000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்ட பாடசாலை. இந்த பிள்ளைகள் சொற்சமர் களத்தை நாடியமை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர்கள் தங்கள் பேச்சுத்துறை சார்ந்த பயணத்தில், விவாதத்துறை சார்ந்த பயணத்தில் ஒரு படி மேலே செல்வோம் என்கிற நம்பிக்கையோடு யாழ் மண்ணிலே இருக்கிற சொற்சமர் விசேட கலையரங்கத்திலே இந்த போட்டியை எதிர்கொள்கிறார்கள். நமக்கு பெருமை என்னவென்று கேட்டால், நாமும் நமக்கோர் நலியா கலை உடையோம் என்று மகாகவி குருத்திரமூர்த்தி குறிப்பிடுவதை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரன் வீதியிலே இருந்து போகிறவர்கள் வருகிறவர்களை எல்லாம் பார்த்து அம்மா பிச்சை, ஐயா பிச்சை என்று பிச்சை எடுத்து கொண்டிருந்தானாம். திடீரென்று நீண்ட நாட்களாக அந்த இடத்திலேயே பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் திடீரென்று ஒரு நாள் அந்த இடத்திலே இறந்து விட்டார். இறந்த சந்தர்ப்பத்திலே ஊர் பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் சற்று வித்தியாசமாக சிந்தித்தார்கள். நம்ம ஊர் பிச்சைக்காரன் இந்த இடத்திலே நின்று பிச்சை எடுத்திருக்கிறான், எனவே இவனை இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்து இவனுக்கு ஒரு சிலை எழுப்பினால் என்ன என்று யாரோ வித்தியாசமாக சிந்தித்தார்கள். அதற்காக இவனை தாட்டு விடுவோம் என்று அந்த இடத்திலே பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து கிடங்கு கிண்டினார்கள், கிடங்கு தோண்டினார்கள். என்ன ஆச்சரியம் என்றால், கிடங்கு வெட்டுகிற பொழுது புதையல் புதையலாக வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது என்றால், தங்கப்பாலங்கள் வெளிப்படுகின்றன. பிச்சைக்காரன் நின்று பிச்சை எடுத்த இடத்திலே கீழே, மண்ணிற்கு கீழே தங்க பாலங்கள். ஏன் நான் சொல்கிறேன் என்றால், பிச்சைக்காரன் யார் என்றால் நாங்கள் தான் பிச்சைக்காரன், நாங்கள் தான் பிச்சைக்காரன். தங்கப்பாலங்கள் எவை என்றால் நம் முன்னோர் நமக்களித்த அருந்தமிழ் செல்வங்கள். சங்க பாடல்களிலே இருந்து நம் தமிழ் நமக்களித்த அருந்தமிழ் செல்வங்கள் நம் காலிலே புதையுண்டு கிடக்கின்றன. ஆனால் நாங்கள் அதை உணர்ந்தோமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் சிலர் உணர்கிறார்கள். அப்படி உணர்ந்த இளைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த களத்திலே தோற்றுகிறார்கள். அப்படி ஒரு தங்க பாலமாக, தங்க சுரங்கமாக நம் மண்ணிலே திகழ்பவர் சுவாமி விபுலானந்தர். காரை தீவு பெற்றெடுத்த அருந்தமிழ் செல்வர். கிழக்கிழங்கையிலே அம்பாறை மாவட்டத்திலே காரை தீவிலே 1892ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் நாளிலே பிறந்தவர் மயில் வாகன. சாமித்தம்மி
கண்ணம்மை தம்பதிகளுடைய புதல்வர். அவர் துறவு கொண்டு சுவாமி விபுலானந்தர் ஆகிறார். 1924 சித்திரா பூரணை நாளிலே சுவாமி சிவானந்தர் அவருக்கு இந்த துறவு வாழ்க்கையை பரிசாக கொடுக்கிறார். அவருக்கு துறவி என்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ராமகிருஷ்ண மடன் சுவாமியாக துறவியாக முதல் துறவியாக இந்த மண்ணிலே அவர் பணி செய்கிறார். முத்தமிழ் வித்தகர் என்கிற பெருமை அவருக்கு இருக்கிறது. இயலுக்காக, இசைக்காக, நாடகத்திற்காக அவர் பணி செய்திருக்கிறார். மதங்க சூளாமணி என்கிற நாடக நூல், அதைவிட இசைத்தமிழ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பௌதிகவியலை அதனோடு தொடர்பு படுத்தி அவர் ஆக்கிய நூல் யாழ் நூல். 1947 அவர் இறப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னர் அரங்கேறிய நூல் யாழ் நூல். அதுதான் அவருடைய மாஸ்டர் பீஸ் என்று கூட சொல்வார். 1947 ஜூலை மாதம் 19 அவர் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்கிறார். இன்றும் தமிழுக்காக, துறவுக்காக நினைப்பவர்கள் எல்லோரும் சுவாமி விபுலானந்தரை நினைப்பார்கள். இந்த நிலையில்தான் சுவாமி விபுலானந்தருடைய நூற்றாண்டு உருவாக்கிய பாடசாலை மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயம். அங்கேதான் சுவாமி 1947 இறைபதம் எய்திய பொழுது அவருடைய சமாதி அவர்களுடைய பாடசாலையிலே தான் இருக்கிறது. இன்றைக்கு அது மிகவும் உன்னதமான பாடசாலையாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. அந்த வகையில் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலேயே பங்கேற்பது சால பொருத்தமுடையதாக இருக்கிறது. இந்த நிலையில் சுவாமி விபுலானந்தருடைய பெருமைகளுக்கு பெரிதும் காரணமாக அமைவது எது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஒரு தரப்பு சொல்கிறார்கள் அவருடைய மொழி புலமை. இத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழ் பண்டிதர், உலகின் முதல் தமிழ் பண்டிதர், தமிழ் பேராசிரியர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவர்தானே தமிழ் பேராசிரியர். இலங்கையிலே பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அவர்தானே தமிழ் பேராசிரியர். எனவே தமிழ் என்றவுடன் எங்கள் ஞாபகத்திற்கு அவர்தானே வருகிறார். அகில இலங்கை தமிழ் தின போட்டிகள் கூட அவர் நினைவால் கொண்டாடப்படுகின்றனவே. இப்படி பேசுவதற்கு சிவானந்த வித்தியாலயத்தைச் சேர்ந்த, தேசிய பாடசாலையைச் சேர்ந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார். ஐயையோ, இன்றைக்கு துறவிகளுக்கே பஞ்சமாக இருக்கிறது. அதுவும் இந்து சமயத்திலே, நல்ல ஆதீனத்திலே துறவி இல்லை என்று எல்லோரும் கவலைப்படுகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே துறவு என்பது இலேசான காரியமா? சுவாமி விபுலானந்தர் துறவியாக இருந்த காரணத்தாலே தான் இவற்றையெல்லாம் சாதித்தார். சாதாரண மனிதர்களால் சாதித்து விட்டு போக முடியுமா? சுவாமிக்கு முத்தமிழ் வித்தகர் என்கின்ற அடைமொழி சேர்ந்திருக்கிறது என்றால் அந்த துறவி என்கிற அடையாளம்தான் அதற்கு காரணம். எனவே துறவு வாழ்க்கை தான் அவருடைய பெருமைக்கு காரணம். இப்படி பேசுவதற்காக நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை பிள்ளைகள் காத்திருக்கிறார். வாதத்தை சுவாமி உருவாக்கிய பாடசாலை பிள்ளைகள் தொடக்கி வைப்பது பொருத்தம். அந்த வகையில்
வாதத்தை முதலில் தொடக்கி வைக்கிறார் சதுஷன். அவர் தரம் 11 வகுப்பிலே சிவானந்த தேசிய பாடசாலையிலே கல்வி பயில்கிறார். நல்லதொரு பேச்சாளர். பேசுங்கள் சதுஷன். இயாளுக்கு புத்துயிர் அளித்து கிழக்கிழங்கைக்கே பெருமையினை சேர்த்து தந்த எம்முடைய சுவாமி விபுலானந்தரனுடைய பாதத்தினை பணிந்தவனாக நடுவர் பெருந்தகைகளுக்கும் என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் டான் டிவி தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்தவனாக இன்றைய இந்த அவைதனிலே முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாக அமைவது அவருடைய மொழி புலமையே எனப்படுகின்ற தலைப்பினில் யானும் என் தரப்புவாதிகளும் இந்த இடத்திலே வாதாடுவதற்காக வந்திருக்கிறோம். அந்த வகையிலே நடுவர் அவர்களே பாருங்கள், இந்த தலைப்பினை நாங்கள் துண்டாக்கி ஆழப்படுத்துகையில் இங்கே நாங்கள் அழுத்த வேண்டிய வார்த்தைகளாக சுவாமி விபுலானந்தரினுடைய பெருமை மற்றையது பெரிதும் காரணமாக அமைவது என்கின்ற இந்த வார்த்தைகள் தான் இந்த இடத்திலே காணப்படுகிறது. அந்த வகையிலே அவைக்கு நான் ஒரு வார்த்தையினை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடும் இருக்கிறது, மொழி புலமை. இந்த இடத்திலே மொழி புலமை என்று கூறுவது நடுவர் அவர்களே ஒரு மொழி மட்டுமல்ல. சுவாமி அவர்களை பாருங்கள், ஆங்கிலம், கிரேக்கம், சமஸ்கிருதம், பாலி, லத்தீன், வங்காளம் என்கின்ற பல்வேறுபட்ட மொழிகளிலே சிறந்து விளங்குவதாக காணப்படுகிறார். இப்படிப்பட்ட அவருடைய இந்த திறமையினை சற்று நுணுக்கமாக ஆராய வேண்டிய கடப்பாட்டிலே நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு நான் மிகையாகாத ஒரு காரியமாக இந்த இடத்திலே அமைகிறது. அந்த வகையில் முத்தமிழ் வித்தகர் என்று அவருடைய பட்டத்தினை நோக்குகின்ற வேளையிலேயே எமக்கு புரிகிறது அவர் மொழி புலமையிலால் தான் இன்று பெருமைக்கு உள்ளாகிறார் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. ஏனெனில் சுவாமி விபுலானந்தர் என்கின்ற அவருடைய துறவரன் நாமத்திற்கு முன்னாலேயே முத்தமிழ் வித்தகர் என்கின்ற அவருடைய மொழி புலமையினால் பெற்ற பட்டத்தினை அவர் இட்டிருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது மட்டுமன்றி சுவாமி விபுலானந்தரை அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கம் நடாத்திய தேர்விலே பங்கேற்று பண்டிதர் பட்டத்தினை பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன நடுவர் அவர்களே? காரணம் அவருடைய மொழி புலமை என்பதில் எந்தவித மாற்று கருத்துகளும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இது மட்டுமன்றி நடுவர் அவர்கள் கூட ஆழமாக ஒரு விடயத்தினை கூறி சென்றார், அதாவது யாழ் நூல். இப்படி யாருமே மறக்க முடியாத இந்த யாழ் நூலை அவர் எழுதியிருக்கிறார் என்றால் பண்டைய தமிழ் மரபுகளையே சார்ந்து வடிவமைக்கப்பட்ட இந்த யாழ் நூலானது எழுதப்பட்டதற்கான காரணம் அவருடைய மொழி புலமை. அவருடைய மொழி புலமை தான் அவரை இன்று இந்த அளவு உயர்த்தி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது மட்டுமன்றி சுவாமி அவர்கள் ஆங்கிலம், ஆரியம் என்கின்ற பல்வேறுபட்ட மொழிகளிலே சிறந்து விளங்கிய காரணத்தினால் சுவாமி அவர்கள் ஆசிரியர் என்று பயிற்சி பெற முன்னரே மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறார். காரணம் அவருடைய மொழி புலமைதான், மாறாக துறவரம் இல்லை என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமன்றி யாழ் மாணிப்பா இந்து கல்லூரியிலே சுவாமி அவர்கள் அதிபராக திருவிளங்கத்தார் ஐயா அவர்களினுடைய கோட்பாட்டின் கீழ், அவருடைய கடப்பாட்டின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றால் அதற்கும் காரணம் என்ன? சுவாமி அவர்களுடைய மொழி புலமை. சுவாமி அவர்கள் சாதாரணமாக துறவரத்தில் இருந்தமையினால் சுவாமிக்கு பெருமை கிடைத்தது என்றால் ஏன் சுவாமி அவர்கள் விஞ்ஞான ஆசிரியராக புனித பத்திரிசியாரினுடைய விஞ்ஞான ஆசிரியராக அறிவிக்கப்பட வேண்டும். இன்றும் அவர் இன்று விஞ்ஞான ஆசிரியராக இருந்தார் என்பதற்கான சான்றுகளை அனைவரும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கும் காரணம் சுவாமி விஞ்ஞான மொழியில், அதாவது விஞ்ஞான ரீதியிலே தன்னுடைய மொழி புலமையினை ஈர்த்து கொண்டதுதான். ஆகவே நடுவர்களே, இதிலிருந்தே எமக்கு ஒன்று புரிகிறது, சுவாமி அவர்களினுடைய பெருமை என்று நோக்குகின்ற பட்சத்திலே பெரிதும் என்கின்ற வார்த்தை கூட அழுத்த தேவையில்லை. சாதாரணமாக பார்க்க போனால் கூட எமக்கு நன்றாக புலப்படுவது யாரெனில் அவருடைய மொழி புலமைதான் என்பதுதான். இது மட்டுமன்றி வேதாந்த கேசரியை எடுத்துக் கொள்ளுங்கள், இது கூட சுவாமியை பெருமைப்படுத்துகிறது என்று கூறியவனாக சுவாமி விபுலானந்தரினுடைய பெருமைக்கு பெரிதும் காரணமாக அமைவது அவருடைய மொழி புலமையே என்று கூறி என்னுடைய வாதத்தை இதை நிறைவு செய்கிறேன். சுவாமி அவர்கள் மொழி புலமை மிக்கவராக இருந்த காரணத்தாலே தான் அவர் தமிழிலே பேராசிரியர், தமிழிலே வல்லவர். ஆங்கில பயிற்சி பெற்ற ஆசிரியர், கொழும்பு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே, மகரகம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே பயிற்சி பெற்றிருக்கிறார். பின்னர் பொறியியல் கல்லூரியிலே விஞ்ஞான பயிற்சி பெற்றிருக்கிறார். வேதியியலை போதிக்கிற, கெமிஸ்ட்ரி போதிக்கிற ஆசிரியராக பெட்ரிக்ஸ் கல்லூரியிலே பணியாற்றி இருக்கிறார். அதை விட பிசிக்ஸ் சார்ந்து ஆராய்ச்சி செய்து யாழ் நூலை படைத்திருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் காரணம் மொழி புலமைதான். முத்தமிழ் வித்தகர் அல்லவா? ஆகவே மொழி புலமை இல்லாது இவையெல்லாம் சாத்தியமா?
தர்ஷனுடைய வாதம் அழகுற அமைந்திருந்தது. இல்லை, துறவு வாழ்க்கைதான் இவற்றிற்கெல்லாம் பரிசு கொடுத்தது. ஆகவே சுவாமியினுடைய பெருமைகள் பெரிதும் வெளிப்பட காரணம் அவருடைய துறவு வாழ்க்கை தான் என்று பேசுவதற்காக நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை அணித்தலைவர், உயர்தரத்திலே பயோசயின்ஸ் உயிரியல் விஞ்ஞானம் பயில்கிற சாத், வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற சுவாமி விபுலானந்த அடிகளின் வரிகளை அவைக்கு அணிகலனிட்டு எனது விவாதத்துக்குள் நுழைகின்றேன். இன்று எங்கள் அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணம் துறவரமே என்பதே இன்று எங்களுடைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய எங்களுடைய தலைப்பினை நாங்கள் முக்கிய 3 சொற்களினூடாக நோக்க உள்ள முதலாவது சுவாமி விபுலானந்த அவர்களின் பெருமை, இரண்டாவது பெரிதும், மூன்றாவது துறவரம் என்பதையாகும். அந்த வகையில் இன்றைய எங்களுடைய தலைப்புக்கு அணிகலனிட்டு நிலைக்கலனிட்டு இருக்கும் ஒரு முக்கிய பதச்சொல் துறவரம் என்பதையாகும் நடுவர் அவர்கள். அந்த வகையில் துறவரம் என்றால் என்ன? காட்டுக்குள் ஓடி ஒளிவதும் அல்ல, சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதும் அல்ல, காவி உடையை அணிந்து மொட்டையை அடித்து வாழ்வதும் அல்ல துறவரம். சமூகத்துக்காக, சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்வதே துறவரம் என்பதை அவைக்கு நான் பறைசாற்ற விடுகின்றேன். அது மாத்திரமல்ல, இவ்வாறான இந்த துறவு வாழ்க்கைதான் இவருக்கு மொழி புலமையை விட பெரிதும் நிலைக்கலனுக்கு காரணமாக அமைகின்றது என்பதே இன்று எங்களுடைய வாதமாக நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களுடைய தலைப்பினை 3 முக்கிய வியூகங்களினூடாக நோக்க உள்ளோம். முதலாவது வியூகம் சுவாமி விபுலானந்தரின் துறவு வாழ்க்கையிலான பங்களிப்பு. இரண்டாவது வியூகம் அதனால் அவருக்கு கிடைக்கப்பட்ட மதிப்பு, பெருமை, நிலைக்கலன். அது எவ்வாறு இன்று பெருமையும் நிலைக்கலனுக்கான சான்றுகள் என்பன இன்று எங்களுடைய வாதமாக கட்டமைத்திருக்கிறோம் நடுவர் அவர்களே. மேலும் எதிர்த்தரப்புவாதி முதலாம்வாதியின் அனைத்து வாதங்களையும் நாங்கள் விதித்து மறுத்தல் கொள்கை மூலமாக தவிடுபடியாக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் அவர் குறிப்பிட்டிருந்தார், யாழ் நூல்தான் அவருடைய பெருமைக்கு, மொழிப்புலமைக்கு நிலைக்கலன் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆமாம், சிறந்த விவாதம். நடுவர் அவர்களே, யாழ் நூல் எழுவதற்கான சிந்தனை கிடைத்தது அவருக்கு துறவரத்தினால் என்பதை இவர் மறந்துவிட்டார் போலும். அது மாத்திரமன்றி பன்மொழி ஆற்றல் பற்றியும் சிறப்பான முறையில் ஒரு விதண்டாவாதத்தை பேசிவிட்டு அமர்ந்தார். அதையும் குறிப்பிட விரும்புகின்றேன். வடமொழிக்கான சிந்தனை கிடைக்கப்பட்டதே ராமகிருஷ்ண மடத்தில் தான் நடுவர் அவர்களே. மேலும் குறிப்பிட்டிருந்தார் நடுவர் அவர்களே, அவர் முத்தமிழ் வித்தகராம் என்று நான் கூறுகின்றேன். 1924ஆம் ஆண்டு சுவாமி விபுலானந்த அடிகளார் என்ற துறவி பட்டம் கிடைக்கப்பெற்றது. பின்புதான் முத்தமிழ் வித்தகர் என்ற 1929ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்றது என்றால் அவருக்கு மொழிப்புலமைக்கே அடிக்கலனிட்டது எங்களது துறவரம் அல்லவா நடுவர் அவர்களே. ஆகவே சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் நிலைக்கலன், பெரிதும் காரணம் துறவரம் என்றால் யாராலும் மறுக்கவோ முடியாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. அது மாத்திரமா, எங்களுடைய சுவாமி விபுலானந்த அடிகளார் அவர்களின் துறவர கோட்பாடுகளை நாங்கள் எடுத்து நோக்க வேண்டும். துறவரத்துக்கான பெயர்களை நாங்கள் நோக்க வேண்டும். மனிதனின் தெய்வீகம் என்ற சிந்தனை. அது மாத்திரமா நடுவர் அவர்களே, மதங்களுக்கு இடையிலான பிணைப்பு இவ்வாறெல்லாம் வர வேண்டும் என்றால் கல்வியை போதித்தல் வேண்டும். இவ்வாறான கல்வியை அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1930 கால பகுதியில், அதாவது துறவரத்தை ஏற்ற கால பகுதிகளில் அவர் அன்று இருந்த திருவேட்களத்தில் வாழ்ந்த சேரி பிள்ளைகள் அந்த காலம் சாதி சமய வேறுபாடு வார்த்தை, அதாவது ஏழை எளியவர் என்று வேறுபாடு வார்த்த காலத்திலே எங்களுடைய சுவாமி விபுலானந்த அடிகளார் அந்த மாணவர்களுக்கான கல்வியை போதித்தார் அல்லவா. இங்குதான் நடுவர் அவர்களே அவரது துறவரத்து காலத்தில் ஏற்பட்ட அந்த பெருமைக்கு நிலைக்கலன் என்று நாங்கள் கூறலாம். இதை திருவேட்களத்தில் ஆதி திராவிடர்கள் பின்வருமாறு கூறுகின்றார். இதை நாங்கள் முற்றாக நோக்க வேண்டும். தம் நலம் என்ற பார்ப்பனர்களால் சாண்டாளர்கள் என்று அழைக்கப்பட்ட எங்களை அழைத்து வீட்டில் இருத்தி விருந்துண்டு போதனை செய்த எங்களது பாங்கு எவ்வாறு கண்களை விட்டு அகல மறுக்குமோ என்பதே இவ்வவைக்கு அவர் சுவாமி விபுலானந்தர் அவர்கள் பெரிதும் நிலைக்கு காரணம் என்பது இவ்வவைதனிலே சான்றாக அமைகின்றது. ஆகவே இன்றைய தலைப்பு சுவாமி விபுலானந்தர் அவர்களின் பெருமைக்கு நிலைக்கலன், பெரிதும் காரணம்
துறவரமே என்று எங்களது அணி வாதத்தை கட்டமைத்திருந்தோம். ஆகவே நான் விட்டு சென்றதை இணைவாதிகள் தொட்டு செல்வார் என்று கூறி அவையமர்கிறேன். நன்றிகளாய். அஜ்மல் முகமது சாத் மிக அருமையாக சுவாமி விபுலானந்தர் பற்றி தேடி அவருடைய துறவு வாழ்க்கை எவ்வாறு அவரை நிலைநிறுத்தியது, அவருடைய பெருமைக்கு காரணமாக அமைந்திருந்தது வெளிப்படுத்தினார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ சொற்சமர காலத்திலே ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டிய நேரம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். வாதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக பிரேமகுமார் அகிலேஷ் வந்திருக்கிறார். சிவானந்த வித்தியாலயத்திலே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். கல்லடியிலே வசிப்பவர். அகிலேஷ் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். காப்பவிழ்ந்த தாமரையோ கழு நீர் மலர்த்தொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் அதுவோ காப்ப விழுந்த மலரும் அல்ல கழு நீர் தொடையும் அல்ல கூப்பிய கை காந்தலடி ஓமகனார் வேண்டுவது என்ற வித்தகர் விபுலானந்தரனுடைய கவியினை முன்னிறுத்தியவனாக அவையோரை பணிகிறேன். இன்று இந்த பொழுதிலே எங்கள் அணிக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பாக சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாய் அமைவது மொழி புலமையே என்பதுதான். ஆரம்பவாதத்திலேயே குறிப்பிட்டிருந்தார். ஏதோ மொட்டை அடிப்பதுமோ அல்லது காவி உடை உடுப்பதுமோ துறவு இல்லையாம், சமூகத்திற்கு சேவை செய்வதுதான் துறவு என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் துறவு அறம் என்று பிரிக்கும் போது ஒன்றினை துறப்பதுதான் துறவரம் என்பது எங்களுடைய ஆன்றோர்களுடைய வாக்காக காணப்படுகின்றது. அதன்படியே அது தரப்பு சகோதரருடைய விளக்கமானது பிழையாக கருதப்படுகின்றது. ஏதோ இன்னொன்று செப்பி சென்றிருந்தார், யாழ் நூல் எழுதுவதற்கு அவருடைய துறவரம் தான் காரணமாக அமைந்ததாம் என்று. எங்கே ஆதாரம்? எங்கே அதற்கான ஆதாரம்? ஆதாரம் இல்லாத வாதமும் ஆசாரம் இல்லாத வாழ்க்கையும் வீழ்ந்ததற்கு சமம் என்று சொன்ன முத்தகர் விபுலானந்தருடைய கவிவரிகள், அதாவது அவருடைய வசன நடைகளை இங்கே முன்னிறுத்தி பார்க்கும்போது அவர்களுடைய ஆதாரம் இல்லாத வாழ்ந்தம் எப்பொழுதோ வீழ்ந்து விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக ஒன்று சொல்லியிருந்தார், ஏதோ துறவியாக இருந்த காலத்தில் தானாம் இலக்கியங்களை படைத்திருந்தாராம். 1924 தான் சுவாமி விபுலானந்தர் என்ற பட்டத்தை பெற்றார். 1914 கோதண்ட நியாயபுரி குமரவள் நவமணி மாலை, கணேச தோத்திர பஞ்சகம், கதிரையம்பதி மாணிக்க பிள்ளையார் இரட்டை மணிமாலை, சுப்பிரமணிய சுவாமி இரட்டை மணிமாலை போன்ற இயல் பிரபந்தங்களை எழுதிய எங்களுடைய முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தருடைய புகழுக்கு எது நிலைக்கலனாக அமைகின்றது? மொழி புலமையே நிலைக்கலனாக அமைவது என்பது இந்த அவையோரை ஏற்றுக்கொண்ட ஒன்றாக காணப்படுகின்றது. ஏன் எங்களுடைய நடுவர் கூட ஆரம்பத்திலே என்ன குறிப்பிட்டிருந்தார்? தமிழ் என்ற உடனே எனக்காக ஞாபகத்திற்கு வருவது யார்? முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் என்று அல்லவா கூறியிருந்தார். அவருடைய துறவை இங்கே எடுக்கவில்லை, தமிழ் என்ற உடன் என்ற அவருடைய மொழி புலமை அல்லவா இங்கே சுட்டி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தமிழ் மொழியை அங்களை விட்டுவிட்டால் கேம்பிரிட்ஜ் ஜூனியர், கேம்பிரிட்ஜ் சீனியர் போன்ற ஆங்கில பரீட்சை பட்டங்களிலே சித்தி பெற்ற சுவாமி விபுலானந்தர் அவர்கள் 1914 அவர் இன்டிபேட் டிட்டர்மினேஷன் என்கின்ற தலைப்பின் கீழ் கட்டுரைகளை இயற்றி ஆங்கிலத்திலே வெளியிடுகிறார். இதை கூட விட்டுவிடுங்கள். 1936 சென்னை பல்கலைக்கழகத்திலே கட்டுரை தொகுப்பு நூலாக வெளிவந்த விவேகானந்தர் என்கின்ற நூலினை எடுத்து நோக்கியில் 22ஆம் தேதி 1936 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி யாழ்ப்பாணம் தொடக்கம் 1925ஆம் தேதி சிலப்பதிகார அரங்கேற்று காதை வரை எங்களுடைய தமிழ் மொழியினுடைய செழிப்பினை மொழி புலமையினால் வெளிப்படுத்தினார் என்பது இந்த அவையோரே ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இது தவிர 1916 லத்தீன் மொழி புலவனான வெல்ஜியர் அவர்கள் இயற்றிய அநேகா கவியத்தின் 2ஆம் பரிசுத்த பாடல்களினுடைய செய்யுள்களை மையமாக கொண்டு அதனை மொழிபெயர்த்து கதை தொடர்பு வசனங்களினூடாக செந்தமிழ் என்கின்ற இலக்கிய கட்டுரையிலே வெளியிடுகின்றார் என்றார். லத்தீன் மொழி படித்த ஒரு மாபெரும் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தருக்கு நிலைக்கலனாக அமைந்தது எது? மொழி புலமையே என்பது நிதர்சனமான உண்மையாக திகழ்கின்றது. மதங்க சூடாமணியை எடுத்து நோக்குங்கள். அன்று ஷேக்ஸ்பியர் எழுதப்பட்ட
ஆங்கில மொழி நாடகங்களை மாத்திரமல்லாது வடமொழியிலே தனஞ்சயரால் இயற்றப்பட்ட சதரூபத்தினுடைய நாடகங்கள், வடமொழியிலே எழுதப்பட்ட சதரூப நாடகங்களையும் மையமாக கொண்டு மதங்க சூளாமணியானது இயற்றப்பட்ட ஆதாடால் விளங்கப்படுவது யாதெனில் மொழி புலமைதான் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தருடைய புகழுக்கு நிலைக்கடனாய் அல்லது காரணமாய் அமைந்திருப்பதுதான் உண்மையான நெறி விளக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே சுவாமி விபுலானந்தருடைய புகழுக்கு காரணமாய் பெரிதும் அமைந்தது மொழி புலமையே என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அகிலேஷ் இந்த தலைப்பிலே ஊடு புகுந்து விளையாடி இருக்கிறார். அவர் அப்படி பேசுவது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏனென்றால் அவர் சுவாமி விபுலானந்தர் உருவாக்கிய சிவானந்த கல்லூரியினுடைய மாணவன். அவர் அப்படி பேச வேண்டும். அவருடைய வாதத்திற்கு எதிர்வாதம் புரிவதற்காக அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை நிந்தவூர் மாணவி சாகரி வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்ப்போம். பாட்டளி சேர் பொற்கொன்றையோ பாரில் இல்லா கற்பகமோ வாட்டமுறாதவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ பாட்டளி சேர் கொன்றையல்ல பாரில் இல்லா பூவுமல்ல நாட்டபுலி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது என்னும் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த சுவாமியினுடைய கவிதைகளை 2 பாடசாலை பிள்ளைகளும் போட்டிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. என்னும் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் வைரவரிகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு முதற்கண் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்தவளாக டான் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே இன்று எங்களுடைய அணிக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பானது சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாக அமைவது துறவரமே என்னும் தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே எதிர்த்தரப்பு சகோதரர் குறிப்பிட்டிருந்தார், யாழ்நூல் எழுதுவதே துறவரத்தினால் தான் என்று எங்கள் தலைவர் குறிப்பிட்டிருந்தாராம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய தலைவர் அவ்வாறு குறிப்பிடவில்லை ஐயா. எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தது யாழ்நூல் எழுத வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு, அந்த சிந்தனை அவருக்கு உதித்தது துறவரத்தின் காரணமாகவே என்பதை எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்த கருத்தாக அமைந்திருந்தது. அத்துடன் எதிர்த்தரப்பு 2ஆம் வாதி சகோதரர் கூறியிருந்தார், துறவரத்தின் பின்னர் தான் இலக்கியங்களை படைத்தார் சுவாமி என்று எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தாராம். எங்கே எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வாறான ஒரு வார்த்தையை, அவ்வாறான ஒரு வசனத்தை எங்களுடைய தலைவர் அவருடைய வாதத்தின் போது குறிப்பிடவே இல்லை. எதிரணி சகோதரர் கற்பனையில் இருந்து சற்று வெளிவர வேண்டும் என்பதனை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் 20ஆம் திகதிகளில் புத்த சாசன கலாசார அமைச்சு நடத்திய துறவர நூற்றாண்டு விழா, எது முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரினுடைய துறவர நூற்றாண்டு விழா மிக விமர்சையாக யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டதென்றால், அங்கே அவருடைய பெருமைக்கு நிலைக்களனாக அடிக்கோடிட்டு காட்டப்படுவது எது நடுவர் அவர்களே? அவருடைய துறவர நூற்றாண்டு விழா சுவாமி விபுலானந்த அடிகளார் என்ற அந்த பெயரை அவருக்கு இட்டு தந்தது துறவரமே என்பதனை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக, சுவாமிகள் நிறுவிய சிவானந்தா வித்தியாலயம், மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்தில் இருந்து அன்பு சகோதரர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே அறிந்த விடயம், சுவாமிகள் 1929ஆம் ஆண்டு சிவானந்தா வித்தியாலயத்தை நிறுவினார். ஆனால் சுவாமிகள் துறவரம் பெற்ற ஆண்டு 1924. அவர் துறவரத்தை பெற்று சுவாமி விபுலானந்தர் என்று தன்னுடைய குருவான சிவானந்தரால் அழைக்கப்பட்ட பின்னரே தன்னுடைய குருவான சுவாமி சிவானந்தரின் பெயரால் மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்தை நிறுவினார். இப்படி இருக்க அந்த பாடசாலையில் இருந்தே வருகை தந்த எமது அன்பு சகோதரர்கள் மொழிப்புலமை பற்றி மட்டுமே இங்கே பேசிக்கொண்டிருப்பதும், சுவாமியின் பெருமைக்கு துறவரம் துணை புரியவில்லை என்று கூறுவதும் மனம் வருந்தத்தக்க விடயமாக இங்கே அமைந்திருக்கின்றது. பாரதியார் குறிப்பிடுகின்றார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 16,000 நாட்டில் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்
ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல், ஏழை குழந்தைகளுக்கு கல்வியினை போதிக்க வேண்டும், ஏழை அனைத்து மக்களுக்கும் சமத்துவமாக கல்வி சென்றடைய வேண்டும் என்ற கொள்கை சுவாமி விபுலானந்த அடிகளாருக்கு எங்கிருந்து பிறந்ததென்றால் துறவரத்தில் இருந்தே பிறந்தது. ஆகவே சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாக அமைவது சுவாமிகளின் துறவர வாழ்வே என்பதனை அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல தேடலோடு இந்த பிள்ளைகள் தங்கள் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். சிவானந்த தேசிய பாடசாலை உயர்தரத்திலே கணித பிரிவிலே கல்வி பயில்கிற ஜோர்ஜ் குமார் யோபு வந்திருக்கிறார். அவர் மட்டக்களப்பு ஆரியம்பதியைச் சேர்ந்தவர். யோபு என்ன சொல்கிறார் கேட்போம். இயல் இசை நாடக நாயகனை அடித்தொழுது டான் டிவி நேயர்களுக்கும் எனது மரவணக்கத்தை தெரிவித்தவனாய் சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாய் அமைவது மொழிப்புலமையை எனும் தலைப்பில் தொடங்குகிறேன் வாதத்தை. முற்று முழுதாக அவர்கள் பெரிதும் என்கின்ற வார்த்தையை மறந்து விட்டார்களா அல்லது தேவை கருதி மறைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. நாங்கள் துறவரம் இருக்கிறது என்றுதான் கூறுகிறோம். ஆனால் அதை விட ஒரு படி மிஞ்சி மொழிப்புலமை இருக்கிறது என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறோம். எதிரணி சகோதரர் கூறி சென்றார், துறவரத்திற்கு பின்தான் முத்தமிழ் வித்தகர் என்கின்ற பட்டம் கிடைத்ததாம். அவ்வாறு கிடைத்தாலும் வையகம் தன்னில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் என்று பெருமைக்காய் போற்றப்படுகிறார் என்றால் அங்கே இவருடைய மொழிப்புலமைதானே விஞ்சி காணப்படுகிறது. அதிலும் எதிரணி சகோதரி கூறியிருந்தார், யாழ் நூலை எழுதுவதற்கான சிந்தனையை துறவரம் வழங்கியதாம். அதற்கான ஆதாரங்களையும் கூறவில்லை. அப்படிப்பட்ட பொய் சிந்தனையை சொந்த கதையில் கூறி சென்றார். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல எதிரணி சகோதர தலைவர் கூறியதையெல்லாம் ஜாடிக்கு ஏத்த மூடி போல எதிரணி தலைவி மறைத்து சென்றார் என்பதும் இவ்விடத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. எதிரணி சகோதரி கூறியிருந்தார், துறவர நூற்றாண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றதாம். பாவம், அவ்விழாவினை பார்க்கவில்லை போல அவ்விழாவிலே நடைபெற்ற அத்துணை நிகழ்வுகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. காரணம், முத்தமிழ் வித்தகரினுடைய ஆசையே மொழிப்புலமைதான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு பேசுகிறார்கள். எதிரணி கூறியிருந்தார், நாங்கள் சிவானந்த வித்தியாலயத்தில் இருந்து வந்தோமாம், அது நிறுவப்பட்டது அவருடைய துறவரத்திற்கு பிற்பாடாம் என்று. அதே போல அவர் துறவரம் தாண்டி நியமித்த அத்துணை பாடசாலைகளிலுமே தமிழ் கல்வி திட்டம் வர வேண்டும் என்றால் அது அவருடைய பெருமைக்கும் அவருடைய மொழிப்புலமைதான் காரணம் என்றால் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதிலும் பாரதியை பற்றி புகழ்ந்து பேசி சென்றார். பைந்தமிழின் தேர்ப்பாகனாய் மரணிக்காத மரணம் பெற்றவனாய் இவ்வையகம் பாரதியை போற்றுகிறது என்றால் தமிழால் பாரதி தகுதி பெற்றான், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றது என்று பாரதியினுடைய தகுதியின் உலகத்திலே இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட பாரதியிற்கே தகுதி வழங்கியவன் எங்கள் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் என்பதில் எவ்வித கையப்பாடும் இல்லை. பாரதியை பாருக்கு அறிவித்த பாவலனே என்று அங்கே முத்தமிழ் வித்தகரை புகழ்கிறார்கள் என்றால் அவருடைய பெருமைக்கு காரணம் எது? மொழிப்புலமைதான் என்பதில் எவ்வித நிதர்சன கருத்துகளும் இல்லை. எஸ்.எம். கமால்தீன் அவர்கள் கூறுவார், இயல் இசை நாடகத்தை அடையாய் கொண்ட காரதீவு மைந்தன், துறவரம் தாண்டிய மொழிப்புலமையால் வானளவில் உயர் மைந்தன், சாதி எனும் சாவிற்கு மொழிப்புலமை கொண்டு சவுக்கடி தந்தவன் என்றால் அப்படிப்பட்ட பெருமை அவனுக்கு எதில் இருந்து வந்தது? துறவரத்தை காட்டிலும் மொழிப்புலமையால் தான் வந்தது என்றால் அதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. உலக மொழி ஆராய்ச்சியாளரான சிதம்பரநாதன் கூறுவார், மேலே தேய கீழத்தேய அறிவியல் கலை ஒருங்கிணைப்பு செய்த மொழியாசான் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் என்று. இப்படி மேலத்தேய கீழத்தேய நாடுகளை இணைப்பதற்கு கூட அவர் மொழிப்புலமையை கையில் எடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய பெருமைக்கு எது காரணம் என்று எதிரணி சகோதரர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஆகவே சுவாமி விபுலானந்தரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாய் அமைவது மொழிப்புலமையே என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாதத்தை. நன்றி, வணக்கம். யோபுவினுடைய பொருள் பொதிந்த வாதம், அதுக்கு பதில் சொல்லி தன் தரப்பு வாதத்தை நிலைநிறுத்த அப்துல்லா வந்திருக்கிறார். முகமட் நவாஸ் தரீக் அப்துல்லா. அவர் தரம் 10 வகுப்பிலே நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள் அப்துல்லா. அவையை விழித்தவனாக நேரடியாக எனது விவாத களத்தினுள் நுழையலாம் என நினைக்கின்றேன்.
நடுவர் அவர்களே, இன்று எங்களது அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பியாதனில் சுவாமி விபுலானந்தர் அவர்களின் பெருமைக்கு பெரிதும் காரணமாய் அமைவது அவரது துறவு வாழ்வே என்பதாகும். கணம் நடுவர் அவர்களே, நாங்கள் இந்த தலைப்பினை உற்று நோக்குவோமேயானால் எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்கள் துறவு வாழ்க்கையினால் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் உற்று நோக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகைதனிலே துறவு வாழ்வினால் அவர் பெற்றுக்கொண்ட சிந்தனையில் மிக முக்கியமான சிந்தனையாக காணப்படுவது யாதெனில், அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்ற சிந்தனையானது எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்களுக்கு அவரது துறவு வாழ்வின் காரணமாகவே காணப்பட்டது அல்லவா கணம் நடுவர் அவர்களே. இதன் விளைவாகவே எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்கள் பல்வேறு கல்லூரிகளையும் பல்வேறு பாடசாலைகளையும் நிறுவி சேரி குழந்தைகளையும் ஆதரித்து அவர்களுக்கும் கல்வி புகட்டியுள்ளார் என்றால், இவற்றுக்கெல்லாம் வித்திட்ட காரணியை நாங்கள் உற்று நோக்குவோமே ஆனால் அங்கு நிலைக்கலனாக நிலைத்து நிற்பது அவரது துறவு வாழ்வே என்றால், இங்குதான் கணம் நடுவர் அவர்களே சுவாமி விபுலானந்தர் அவரின் பெருமைக்கு பெரிதும் நிலைக்கலன் அவரது துறவு வாழ்வு என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் உற்று நோக்குவோமே ஆனால் எங்களது துறவு வாழ்வின் காரணமாக எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்கள் அனைத்து மனித சமுதாயத்தையும் சமத்துவத்தோடு ஒப்பிட்டு நோக்குகின்றார் அல்லவா. இவ்வாறான ஓர் உலக மனப்பான்மை சிந்தனை, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கட்டமைப்பு கோட்பாடு, ஓர் உலக மனப்பான்மை சிந்தனையை எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்களுக்கு வழங்கிய காரணியை நாங்கள் உற்று நோக்குவோமே ஆனால் அது அவரது துறவு வாழ்வே என்றால், இங்குதான் கணம் நடுவர் அவர்களே சுவாமி விபுலானந்தர் அவரின் பெருமைக்கு பெரிதும் காரணமாக அவரது துறவு வாழ்வானது காணப்படுகின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது அல்லவா நடுவர் அவர்களே. மேலும் நோக்குவோமேயானால் கணம் நடுவர் அவர்களே, சமத்துவத்துக்கு தேவை சமய இணைப்பு. ஆகவே அனைத்து சமயங்களும் எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாட்டின் படியாக இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு முற்போக்கு சிந்தனையை எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்களுக்கு வழங்கியது அவரது துறவு வாழ்வே என்றால், இங்குதான் உறுதிப்படுத்தப்படுகின்றது எங்களது சுவாமி விபுலானந்தர் அவரின் பெருமைக்கு பெரிதும் நிலைக்கலனாக காணப்படுவது அவரது துறவு வாழ்வு என்பது. மேலும் முற்று நோக்குவோமேயானால் பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு இணங்க எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்களுக்கு பணிவினை கொடுத்தது துறவரம். பணிவின் காரணமாகவே அவர் அனைவரையும் சமனாக கருதினார். ஆகவே அனைத்திற்கும் வித்திட்டது எங்களது துறவரமே என்றார். மொழி புலமையை விடவும் எங்களது துறவரம் வாழ்வே அவரது பெருமைக்கு நிலைக்கலனாக நிலைத்து நிற்கின்றது என்பதை நான் உறுதிப்படுத்தி கூறுகின்றேன். மேலும் நோக்குவோமேயானால் எங்களது சுவாமி விபுலானந்தர் அவர்களின் சிந்தனைகளானது அனைத்து மனித சமுதாயத்தையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் காணப்பட்டது. ஆகவே இவ்வாறான சமத்துவ கொள்கையினை எங்களது சுவாமி விபுலானந்தருக்கு வழங்கியது அவரது துறவு வாழ்வே என்றால், இங்கு அறுதியிட்டு கூற விளைவது சுவாமி விபுலானந்தர் அவரின் பெருமைக்கு பெரிதும் நிலைக்கலனாக காணப்படுவது அவரது துறவு வாழ்வே என்று கூறி எனது வாதத்திற்கு தாய்ப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை அத்தோடு பரிசளிப்பு இவற்றிலே சந்திக்கலாம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய களத்திலே கிழக்கிலங்கையின் பிள்ளைகள் தங்கள் வாத திறனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். பட்டிமண்டப மரபு ஒன்று இருக்கிறது. முதலில் வாதத்தை தொடங்கிய அணி நிறைவாக தொகுப்புரை ஆற்ற வேண்டும். எனவே சதுஷன் நிறைவாகத்தான் தொகுப்புரை ஆற்ற வேண்டும். இரண்டாவதாக வாதத்தை தொடங்கியவர் சாத் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையினுடைய அணித்தலைவர். பேசுங்கள் சாத், தொகுப்புரையாக. அவையை மீண்டும் விழித்தவனாக நேரடியாக என் தொகுப்புரைக்குள் நுழைகின்றேன். கணம் நடுவர் அவர்களே, இன்று எங்கள் அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது சுவாமி விபுலானந்த அவர்களின் பெருமைக்கு பெரிதும் காரணம் அவரது துறவரமை என்பதையாகும். அந்த வகையில் எங்களுடைய தலைப்பினை நாங்கள் சிறப்பான முறையில் கட்டமைத்திருந்தோம். அதாவது எனது வாதத்தினை நான் சிறப்பான முறையில் கட்டமைத்திருந்தேன். எதிர்த்தரப்பு தலைவரின் வாதம் யாழ்நூல் சிந்தனைகள் மற்றும் வடமொழி சிந்தனை என்கின்ற அனைத்து வாதத்துக்கும் என் வாதத்தினை ஒட்டி அவருடைய வாதத்தை தவிடுபடியாக்கியிருந்தேன். அது மாத்திரமல்லாது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் இருந்தபோது திருவேற்காலத்தில் அவர் செய்த சேரிப்பிள்ளைகளுக்கான அந்த கல்வியை போதித்த விதத்தை பற்றியும் நான் சிறப்பான முறையில் குறிப்பிட்டிருந்தேன். இதனால் அவருடைய மொழிப்புலமையை விட பெரிதும் மிஞ்சி நிற்பது துறவரம்
துறவரமே என்பது எனது விவாதத்தில் இருந்து உங்கள் அவையோர்களுக்கு அது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அது மாத்திரமல்லாது எனது இரண்டாம் வாதியும் சிறப்பான ஒரு வாதத்தை கொடுத்திருந்தார். அதாவது எதிர்த்தரப்பு இரண்டாம் வாதியின் அனைத்து கேள்விகளுக்கும் எனது இரண்டாம் வாதி அவருடைய அனைத்து கேள்விகளுக்கும் அவருடைய சரியான பதிலை முன்வைத்திருந்தார். அது மாத்திரமல்லாது புத்த சாசன கல்வி அமைச்சினால் புத்த சாசன கலாசார அமைச்சினால் நடாத்தப்பட்ட எங்களது சுவாமி விபுலானந்த அவர்களின் விழாவுக்கும் காரணம் அவரது துறவரமே என்பதையும் எனது இரண்டாம் வாதி சிறப்பான முறையில் இவ்வகையில் நிரூபித்திருந்தார். அது மாத்திரமல்லாது எனது அணி மூன்றாம் வாதி சிறப்பான முறையில் பணியுமாம் எனும் பெருமையும் அவர் துறவரத்தில் தான் கிடைத்தது என்பதையும் சிறப்பான முறையில் விளக்கியிருந்தார். ஆனால் எதிர்த்தரப்பு வாதிகளோ எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து வினாக்கணைகளும் தொடுக்கப்பட்டது. வினாக்கணைகள் அனைத்தும் அவர்கள் இதயத்தில் பாய்ந்து புண்ணாக்கி விட்டது போலும் அவர்கள் எதுக்கும் அவர்கள் தலையசைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இங்கு உறுதியாவது யாதெனில் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் பெருமைக்கு பெரிதும் காரணம் துறவரமே என்று கூறி இறுதியாக உலகை விளக்கும் துறவே துறவரம் அல்ல, உலகக்கே ஒளி கொடுத்து வாழ்வதுதான் உண்மையான துறவு என்று கூறி அவையமர்கிறேன். நன்றிகளாய். சதுஷன் தன்னுடைய தொகுப்புரையை ஆற்றலாம். மீண்டும் ஒரு முறை அவையோரை பணிந்தவனாய் தொகுப்புரைக்குள் நுழைகின்றேன். அந்த வகையிலே இன்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பானது சுவாமி விபுலானந்தரினுடைய பெருமைக்கு பெரிதும் காரணமாக அமைவது மொழிப்புலமை என்பதாகும். அந்த வகையிலே எங்கள் தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட கருத்துக்களானது அள்ளித்தளிக்கப்பட்ட பொழுதிலும் எதிர்த்தரப்பு சகோதரர்களால் அந்த கருத்துகளுக்கான மறுதளிப்புகள் தெரிவிக்கப்படாதது உண்மையான கருத்தாக இருப்பதோடு எங்கள் தரப்பிலிருந்து 1916ஆம் ஆண்டிலே இலத்தீன் மொழி புலவராகிய வேர்ஜில் இயற்றிய இலக்கியங்கள் பற்றி ஆழமாக கூறியிருந்தோம். இது சுவாமி விபுலானந்தரினுடைய மொழிப்புலமையை காட்டுகிறது என்றும் கூறியிருந்தோம். மேலும் சுவாமி அவர்கள் துறவியாக மாற முன்னரே கோதண்ட நியாயபுரி குமரி வேள் என்கின்ற நூலையும், நவமணி மாலை, கணேசதோத்திர பஞ்சகமம், கதிரம்பதி மாணிக்க பிள்ளையார் இரட்டை மணிமாலை என்கின்ற பல்வேறுபட்ட இலக்கியங்களை படைத்திருக்கிறார். இதனால் பெருமை பெற்றிருக்கிறார். காரணம் அவருடைய மொழிப்புலமை என்கின்ற கருத்தையும் விளக்கியிருந்தோம். மேலும் சுவாமி அவர்கள் மேலைத்தேய மற்றும் கிளைத்தேயத்தை ஒன்றிணைப்பதற்கு பயன்படுத்திய ஆயுதமே தன்னுடைய மொழிப்புலமை தான் என்பதை அழகாக உலக ஆராய்ச்சியாளரினுடைய கருத்தினை கூறி எங்களுடைய வாதத்திற்கு நாங்கள் மேலும் பலிச்சியை திறந்தோம். இது மட்டுமன்றி எதிர்த்தரப்பு சகோதரர்கள் கல்வி எனப்படுகின்ற ஒற்றை கயிற்றினை சுற்றி கொண்டு வந்த பொழுதும் எங்கள் தரப்பானது பல்வேறுபட்ட இலக்கியங்களை அளித்தளித்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஹமால்தீனுடைய கருத்தினையும் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் உறுதியான முறையிலே கூறியிருந்தோம். இது மட்டுமன்றி எங்கள் தரப்பிலிருந்து எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கு மீண்டும் கூறப்பட்ட ஒரு கருத்தானது என்னவென்றால் ஆதாரமில்லாத வாதமும் ஆசாரமில்லாத வாழ்வும் வீழ்வதற்கு சமம் என்கின்ற கருத்தும் சுட்டப்பட்ட பொழுதும் அதற்கும் சகோதரர்கள் மேலும் மேலும் ஆதாரமில்லாத வாதங்களை அள்ளித்தளித்ததையும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். மேலும் அவர் விஞ்ஞான ஆசிரியராக இருந்த விளக்கத்தையும் கூறியிருந்தோம். அவர் பண்டிதராகிய பெருமை எதனால் வந்தது, அவருடைய மொழிப்புலமையினால் வந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். மேலும் சகோதரர்களை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். சுவாமி விபுலானந்தரினுடைய பெருமைக்கு பெரிதும் நிலைக்கலனாக அமைவது மொழிப்புலமை எதிரே நடுவர்களை தெரிகிறது என்றால் என்னுடைய மூன்றாம் தரப்புவாதி அழகாக சுட்டிக்காட்டியிருந்தார். சகோதரர்கள் கூறிய பின்னர் கிடைக்கப்பெற்ற முத்தமிழ் என்கின்ற அந்த பட்டம் அவருடைய துறவு நாமமான சுவாமி விபுலானந்தருக்கு முன்னரே போடப்பட்டிருக்கிறது என்றால் அவரை பெருமைப்படுத்தியது அந்த முத்தமிழ் வித்தகர் என்கின்ற வார்த்தை. ஆகவே அங்கே மொழிப்புலமைதான் விஞ்சி நிற்கிறது என்ற கருத்தை தெரிவித்தவனாக என்னுடைய வாதத்தை ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்து வைக்கிறேன். நன்றி. அன்பிற்கினியவர்களே, சூடான சுவாரஸ்யமான வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. சுவாமியினுடைய துறவர நூற்றாண்டு காலம் இந்த காலம் 1924ஆம் ஆண்டு சித்திரா பூரணை தினத்திலே சுவாமி துறவரம் மேற்கொண்டார். அதனை இந்த ஆண்டு இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் கொண்டாடுகிறது. இவர்கள் சொன்னதை போல புத்த சாசன அமைச்சு கொண்டாடுகிறது. அதனாலே யாழ்ப்பாணத்திலே, கொழும்பிலே, மலையகத்திலே, கிழக்கிலங்கையிலே விழா தொடுக்கிறார்கள். அந்த வகையில் அதனைக்கு அணி சேர்க்கின்ற வகையிலே தான் இன்றைய இந்த சொற்றமர் களமும் இந்த தலைப்பை சுமந்து வந்திருக்கிறது. இதிலே சிவானந்த வித்தியாலயம் பங்கு கொள்வது சிறப்பு. அவர்களுக்கு இந்த தலைப்பு கைவந்த கலையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் பாராட்டப்பட வேண்டிய அம்சம் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை பிள்ளைகள் நிந்தவூரிலே இருந்து இந்த தலைப்பை சுமந்து வந்தார்கள். அவர்கள் தமிழ் மொழியின் ஆழங்காற்பட்டு ஒரு தேடலாக சுவாமி விபுலானந்தர் பற்றி தேடி அவர்கள் பாடல்களை கூட சமர்ப்பித்து பேசினார்கள். அந்த வகையில் 2 அணியினருக்கு முதலிலே பாராட்டுக்களை சொல்ல வேண்டும். எனக்கு இருக்கிற நேரமும் மிக குறைவு. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். துறவு என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அந்த வகையில் இல்லறம்,
அதுக்கடுத்து கிருகஸ்தம், அதாவது பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று வருகிற ஒழுங்கிலே சந்நியாசம் என்பது மேலான ஒரு துறவு நிலை. அந்த துறவு நிலையிலே வாழ்கிறவர்கள் ஞானியர்கள், உயர்ந்தவர்கள். அதனாலே தான் எந்த சபையிலும் துறவியருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அது பௌத்த துறவியாயினும், இந்து துறவியாயினும், இஸ்லாமிய துறவியாயினும், அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவ துறவியாயினும், சமய குருமார் அவர்களைத்தான் நான் சொல்கிறேன். அந்த துறவியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அது பின்னர் சமய கோட்பாடுகளுக்கு அமைய சில மாறுதல்கள் இருக்கின்றன. சுவாமி விபுலானந்தர் அவர் வேதாந்தத்தில் ஆலங்காற்பட்டவர். அவர் மிக பிரதானமாக தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வி பணி, ஆசிரிய பணியைத்தான் முதன்மைப்படுத்தினார். ஆரம்பத்திலே அவர் ஆசிரிய பயிற்சி பெற்றார். கொழும்பு மகரகம ஆசிரியர் கலாசாலையிலே ஆசிரியர் பயிற்சி பெற்றார். பின்னர் விஞ்ஞான ஆசிரியருக்குரிய பயிற்சியை பெற்றார். பத்ரிசியார் கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றினார். புனித மிக்கேல் கல்லூரியிலே கிழக்கிழங்கையிலே ஆசிரியராக பணியாற்றினார். யாழ்ப்பாணத்திலே சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தார். பின்னர் 1921-22களிலே மானிப்பாய் இந்து கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதல் தமிழ் பேராசிரியர் என்கிற மகுடத்தை சூட்டினார். இலங்கை பல்கலைக்கழகத்திலே முதல் தமிழ் பேராசிரியராக மிளிர்ந்தார். இப்படியாக ஆசிரியர் என்று ஆசிரிய பணி செய்தார். அதற்கு மொழி அவருக்கு வரமாக அமைந்தது. அந்த வரத்தோடு அவர் நூல்களை எழுதினார். அவர் துறவுக்கு முன்னரும் நூல்களை எழுதினார், துறவுக்கு பின்னரும் நூல்களை எழுதினார். இவர்கள் சொன்ன காரணத்தால் நான் மீளவும் அதை குறிப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. எனவே அவருக்கு தமிழ் புலமை தாராளமாக இருந்திருக்கிறது. அந்த தமிழ் புலமையோடு துறவும் சேர்ந்து கொள்ள அவர், துறவி என்றால் இதையும் விட்டவர் என்று தானே பொருள். யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் இளன் என்பான் வள்ளுவன். இந்த குறளிலே கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த துறவு பற்றி இந்த குறள் சொல்கிற காரணத்தால், துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும், எதிலும் பற்றிருக்கக்கூடாது. இப்போ வள்ளுவன் என்ன செய்தான் என்றால், இந்த வாயும் முட்டி பற்றி வரக்கூடாது, வாயும் முட்டக்கூடாது என்று இந்த குறளை அமைத்தான். அதனாலே இந்த குறளை சொன்னால், எந்த குறளை சொன்னாலும் இப்பண்டு வந்து வாயும் முட்டும். அகர முதல மூ வந்த அவுட். யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் இளன் என்றான். இவ்வளவு அருமையாக வள்ளுவன் இந்த குறட்பாவை சமைத்திருக்கிறான் பாருங்கள். அப்படி துறவினுடைய மேன்மையை வள்ளுவர் பேச, அதை வாழ்க்கையிலே கை கொண்டார் சுவாமி விபுலானந்தர். அவர் துறவியாக இருந்த காரணத்தால் தான் இவற்றையெல்லாம் சாதிக்க முடிந்திருக்கிறது. அந்த வகையில் அவருடைய பெருமை, தமிழும் அவருக்கு அடையாளம், துறவும் அவருக்கு அடையாளம். இங்கே பேசிய பேச்சுக்கள் அடிப்படையில் தீர்ப்பு சொல்வது என்றால், 2 பாடசாலை பிள்ளைகளுடைய ஆற்றலை நான் பார்த்து வியக்கிறேன். இவ்வளவு தேடலோடு இந்த களத்தை அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் என்கிற வகையில் வெற்றியை சரிசமமாக பகிர்ந்து தீர்ப்பு கொடுப்பதுதான் எனக்கு புத்திசாலித்தனமாக படுகிறது. அவர் நல்ல துறவி, தமிழ் பற்றாளர், முத்தமிழ் வித்தகர், சுவாமி என்பதிலேயே 2ம் சேர்ந்து விடுகிறது. எனவே சுவாமி விபுலானந்தருடைய பெருமைக்கு துறவும் தமிழ் பற்றுமே காரணங்கள் என்று சொல்லி வெற்றியை சரிசமமாக பகிர்ந்து, இந்த போட்டியிலே சிறந்த வாதி என்று ஒருவரை கணித்து தமிழகத்தினுடைய உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் இவர்கள் வழங்குகிற இலங்கை பணம் ரூபாய் 5000 ஊக்குவிப்பு பரிசு யாருக்கு கொடுக்கலாம் என்று நான் எண்ணி பார்த்தேன். எல்லோரும் நன்றாக பேசினாலும் கடந்த நிகழ்ச்சிகள் அடிப்படையிலும் எனக்கு ஒரு நல்ல பேச்சாளராக அவரை கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. சாத் நிந்தவூர் அல் அஸ்கர் தேசிய பாடசாலையினுடைய அணி தலைவர், அவர் இந்த பரிசை பெறுகிறார். வாருங்கள். நல்லது நேயர்களே,
மிக நீண்ட நேரமாக எங்களோடு கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா காத்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைவோம். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வருகிற கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயாவும் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவர் அடிக்கடி எங்களுக்கு சொல்வதுண்டு, இந்த நிகழ்ச்சி இலங்கை முழுவதிலும் செல்ல வேண்டும். அந்த அவருடைய கனவு இன்று நினைவாகி இருக்கிறது. கிழக்கிலங்கையிலே புகழ்பெற்ற 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் இந்த மேடையிலே நிற்கிறார்கள். மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலை, அம்பாறை நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை, 2 பாடசாலை பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கிறார்கள். சொற்சமர் நிகழ்ச்சி கடந்த 8 வருடங்களாக வெற்றிகரமாக டான் தொலைக்காட்சியினூடாக ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி. இதற்கு ஆதரவு கரம் நீட்டி ஒரு வலுவான தூணாக கல்வி காருண்யன் அவர்கள் எங்களோடு பயணிக்கிறார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இந்த சொற்சமர் நிகழ்ச்சி பற்றிய பெருமைகளை அவர் பகர்வதுண்டு. அந்த வகையில் தான் காணாத சிகரங்களை இந்த பிள்ளைகள் தொட வேண்டும், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தொட வைத்த அந்த பெருந்தகை இந்த பிள்ளைகளும் அந்த வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர் கல்வி சார்ந்த உதவிகளை வாரி வழங்குகிறார். அந்த வகையில் காரை மண் பெற்றெடுத்த செல்வர் கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக சில வார்த்தைகள் நல்க வேண்டும். இன்றைய சொற்சமர்களுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஜல்சன் சார் அவர்களே, இன்றைய கிழக்கு மாகாணத்திலிருந்து 2 புகழ்பூத்த கல்லூரிகள் இந்த சொற்சமரில் கலந்து தங்களுடைய தமிழ் பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தி உலகம் பூரா உள்ள தமிழர் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த சொற்சமர் நடத்தி கொண்டு இருக்கின்றது. உண்மையில் இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இன்று எமது சின்னங்கள் தமிழ் எல்லாம் அழிந்து கொண்டு போகிற காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வை சொற்சமர் செய்கிறதை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன். மாணவர்கள் இந்த சொற்சமரில் கலந்து தங்களோட தமிழ் பேச்சு திறமை மூலம் அவர்கள் வருங்காலத்தில் ஒரு சிறந்த பேச்சாளராக, சிறந்த ஒரு உத்தியோகத்தராக வாழக்கூடிய வாய்ப்பை இந்த சொற்சமர் நடத்தி இருக்கின்றது. உண்மையில் இன்றைய மாணவர்கள் தொலைபேசியிலோ இந்த மைக்கில் பேசுகிறதுக்கு கூச்சப்படுவார். இப்படி நிகழ்வுகள் கலந்து கொண்டால் அவர்களின் திறமை மிக மிக பெருமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் நான் இன்றைக்கு எனக்கு மன சந்தோஷம். கிழக்கு மாகாணத்திலிருந்து 2 புகழ்பூத்த கல்லூரிகள் கலந்து கொண்டதை இட்டு நான் சந்தோஷப்படுறேன். இலங்கை பூரா தமிழர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது தமிழர் என்று சொன்னால் முஸ்லீம் சமூகரும் தமிழர் தான், நாங்களும் தமிழர்கள். 2 பேரும் மொழி ஒன்றுதான், தமிழ் மொழி. ஆனமுறை இலங்கை பூரா தமிழ் பேசப்படுகின்றது. அது நிலைநாட்டப்படணும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்த டாண்டி குடும்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த சொற்சமர் களத்திலே இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வருகை தருவதற்கு பிரதான காரணர் என்றால் அது அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையினுடைய மனங்கவர்ந்த தமிழாசிரியர் அஷ்ரப் அவர்தான் பிரதான காரணம். அவர் இந்த சொற்சமர் நிகழ்ச்சி பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அனைவருக்கும் விழித்தவனாக எங்களுடைய மாணவர்களை இங்கு வரவழைத்து அவருடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு களமமைத்த டான் டிவி, அதே போல இதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற கல்வி காருண்யன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நீண்ட காலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க எனக்கு மிகவும் பேருதவியாக அமைந்த என்னுடைய பேராசான் லலிசன் சார் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய மாணவருடைய முழுமையான ஆற்றல்களை, திறன்களை உலகறிய செய்கின்ற ஒரு களமாக இன்றைய நாள் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் ஒரு திருநாள், ஒரு நன்னாள். காரணம், வடக்கு கிழக்கு இணைந்து பயணிக்கின்ற ஒரு பாதையிலே நாங்கள் செல்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் ஈரினங்களும் நாங்கள் இவ்விடத்திலே ஒற்றுமையாக ஒரு தாய் பிள்ளைகள் போல வாழுகின்ற அந்த வாய்ப்பை இந்த நாடு மீண்டும் பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்நிலைமை தொடர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற பேராபாவோடு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலையினுடைய தமிழாசிரியர் திருமதி சந்திரபிரியா ரகுநாதன் அவர்கள் இந்த பிள்ளைகளை அழைத்து இங்கே
அவர்களுடைய தமிழ் ஆளுமை விருத்திக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சில வார்த்தைகள் இந்த சொற்சமர் களம் பற்றியும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எமது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இப்போ சொற்சமர் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சொற்சமர் களம் பற்றி ஏற்கனவே நாங்கள் அறிந்திருந்தோம். அது மட்டுமன்றி எமது பாடசாலை மாணவர்களையும் இச்சந்தர்ப்பத்தில் சொற்சமர் போட்டியில் பங்கு பெற செய்தல் வேண்டும் என்ற அவா ஒன்றும் எம்மிடம் ஏற்பட்டிருந்தது. அந்த அவாவெல்லாம் இன்று இந்நிகழ்வின் மூலம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்று நான் மகிழ்ச்சியோடு இருப்பதுடன், இச்சொற்சமர் நிகழ்விற்கு கலந்து எங்களது பாடசாலையும் பங்கு பெற செய்வதையொட்டி சந்தோஷப்பட்டு நிகழ்விற்கு கலந்து சிறப்பிப்பதற்கு ஆவணை புரிந்த எமது இந்த ஊர் பாடசாலை ஆசிரியர் அஷ்ரப் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சொற்சமர் நிகழ்வு சிறம்பட நடத்துவதற்கு ஆவணை செய்து எங்களையும் சிறப்பித்து நல்ல முறையில் இந்நிகழ்வு நடைபெற்றமை ஒட்டி சொற்சமர் ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, எமது மாணவ செல்வங்களுடைய ஆக்கங்கள் இலைமறை காயாக மறைந்திருந்த போதும் அவற்றை சர்வதேச ரீதியில் அனைவரும் பார்த்து ரசிப்பதற்கு களமாக அமைந்த இந்த நிகழ்வையொட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த சொற்சமர் களத்திலே இன்றைக்கு கிழக்கிழங்கையிலே இருந்து இந்த பிள்ளைகள் இங்கே வந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணமான ஒரு அமைப்பை பற்றியும் இங்கே நாங்கள் நன்றியோடு பேச வேண்டும். இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு விழாவிற்காகத்தான் இந்த பிள்ளைகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தார்கள். போக்குவரத்து ஏற்பாடுகளை எல்லாம் இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது ஊக்குவிப்பு பரிசுகளை வழங்கலாம். அந்த வகையில் முதலில் அம்பாறை அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு பரிசு தொகையை கல்வி காருண்யன் ESP நாகரத்தினம் ஐயா இப்பொழுது வழங்கி வைப்பார். தொடர்ந்து மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலையினருக்கான ஊக்குவிப்பு தொகை, அந்த பாடசாலையினுடைய விவாத அணி கட்டி எழுப்பப்படுவதற்கான ஊக்குவிப்பு தொகை, அதனை இப்பொழுது கல்வி காருண்யன் ஐயா அவர்கள் வழங்கி வைப்பார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி படப்பிடிப்பு படத்தொகுப்பு மேற்கொள்கின்ற துவாரகன் மற்றும் விதுசாந்த் ஆகியோரோடு மீண்டும் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.